வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அரசு நலத்திட்ட விழாவில் பங்கேற்க நாளை மறுநாள் திருச்சி செல்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். மறுநாள் திருவாரூர் மாவட்டத்தில் கலைஞர் அருங்காட்சியக பணிகளை ஆய்வு செய்கிறார். ஈரோடு கிழக்கு தொகுதியில் வாக்காளர்களுக்கு பூத் ஸ்லிப் விநியோகம் செய்யும் பணி தொடக்கம். அமைச்சர் செந்தில் பாலாஜி, முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி, துரை வைகோ உள்ளிட்டோர் வாக்கு சேகரிப்பு. பிரபல நகைச்சுவை நடிகர் மயில்சாமி மாரடைப்பால் காலமானார். சிவராத்திரி விழா முடிந்து வீடு திரும்பிய நிலையில் உயிர் பிரிந்தது. நடிகர் மயில்சாமியின் மறைவு செய்தி கேட்டு மிகவும் வருந்தியதாக முதலமைச்சர் ஸ்டாலின் இரங்கல். குடும்பத்தினர், திரைத்துறையினருக்கு ஆறுதலை தெரிவிப்பதாக அறிக்கை. நடிகர் மயில்சாமி உடலுக்கு நடிகர்கள் கார்த்தி, நாசர், பார்த்திபன் உள்ளிட்ட திரைப்பிரபலங்கள் மரியாதை. நடிகர் எம்.எஸ். பாஸ்கர் உள்ளிட்டோர் கண்ணீர் அஞ்சலி. மயில்சாமி உடலுக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அஞ்சலி. சாலி கிராமத்தில் நாளை காலை உடல் தகனம். கர்நாடக வனத்துறையால் சுட்டுக் கொல்லப்பட்ட ராஜா உடல் குடும்பத்தினரிடம் ஒப்படைப்பு. வனப்பகுதியில் வேட்டையாடியதாக 2 வழக்குகள் உள்ளது என சேலம் எஸ்பி அறிக்கை. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவின் குன்னூர் பயணம் ரத்து. ஹெலிகாப்டரில் செல்ல திட்டமிட்டிருந்த நிலையில் மோசமான வானிலையால் முடிவு. சென்னை மாமல்லபுரத்திலிருந்து விண்ணில் பாய்ந்தது இந்தியாவின் முதல் ஹைபிரிட் ராக்கெட். பள்ளி மாணவர்கள் தயாரித்த 150 சிறிய ரக செயற்கைக்கோள்கள் ஏவப்பட்டன. புதுச்சேரியில் ஏடிஎம்ஐ கட்டிங் பிளேயர் வைத்து உடைக்க முயன்றவர் கைது. திருமணத்திற்கு கடன் கிடைக்காத விரக்தியில் திருட முயன்றதாக வாக்குமூலம். புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் மற்றும் எஸ்பிக்கு தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் நோட்டீஸ். வேங்கை வயலில் குடிநீர் தொட்டியில் மலம் கலந்த விவகாரத்தில் இதுவரை எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து பதிலளிக்க ஆணை. டெல்லி மீரட் அதிவிரைவு சாலையில் பனிமூட்டத்தால் அடுத்தடுத்து மோதிக்கொண்ட 15 வாகனங்கள். சிலர் காயமடைந்துள்ளதாக காவலர்கள் தகவல். சென்னை காசிமேடு சந்தைக்கு அதிக அளவில் மீன்கள் வரத்து. வஞ்சிரம், இறால், சங்கரா மீன்களின் விலை கணிசமாக குறைந்தது. கோவையில் ஆன்லைன் ரம்மிக்கு அடிமையான இளைஞர் தூக்கிட்டு தற்கொலை. வேலை கிடைக்காத சூழலில் பணத்தை இழந்ததால் விரக்தியடைந்து விபரீத முடிவு. இரண்டாவது டெஸ்ட் போட்டியின் 2வது இன்னிங்ஸில் ஆஸ்திரேலியா 113 ரன்களுக்கு ஆல் அவுட். 115 ரன்கள் இலக்கை நோக்கி முன்னேறும் இந்திய அணி.